ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. போன பகுதியில் நாதமுனிகளுடைய திவ்ய சரித்திரத்தை பற்றி சேவித்தோம். அதைத் தொடர்ந்து இன்று அவருடைய திருப்பேரனாரான யமுனைத்துறைவருடைய சரித்திரத்தை சுருக்கமாக சேவிக்கலாம். நாதமுனிகளுடைய பிள்ளை ஈஸ்வரமுனி. அவருக்கு பிள்ளையாக அவதரித்தவர் தான் யமுனைத்துறைவர். நாதமுனிகள் போகும் முன்பே சொல்லியிருந்தார் இல்லையா, தன் பேரனுக்கு யமுனைத்துறைவன் பெயரிட வேணும் என்று கேட்டிருந்தார். அதன்படியே நாதமுனிகளின் விருப்பப்படியே பிள்ளைக்கு யமுனைத்துறைவன் பெயரிடுகிறார் ஈஸ்வரமுனிகள். யமுனைத்துறைவனும் ஞானத்திலும் பக்தியிலும் சிரத்தையிலும் சிறந்து விளங்கினான். எல்லாம் ஒரு முறை சொன்னாலே பசுமரத்தாணி போல் பதிந்து விடுகிறது இளம் பிள்ளைக்கு. எல்லாமே கற்றுணர்ந்திருந்தான். அப்போ மகாபாஷ்யப்பட்டர் என்பவரிடம் சிஷ்யனாக சேர்ந்து அவரிடம் சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டிருந்தான். அப்போ குழந்தைக்கு 12 வயசு ஆகியது. அந்த அரசவையில் அக்கியாழ்வான்ற பண்டிதன் இருந்தான். அவன் ரொம்ப அகங்காரத்தில் இருந்தானாம். அவனை வாதத்தில் யாருமே வெல்ல முடியாதுன்ற அகங்காரம். அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொருத்தரிடமும் வாதம் செய்வான். வாதத்தில் தோற்றவர்களிடம் திரை கேட்பான். இப்படியே போய்கிட்டு இருந்ததா. அப்படித்தான் ஒருமுறை இவருடைய ஆச்சாரியனான மகாபாஷ்யப்பட்டரிடமும் ஓலை அனுப்புகிறானாம். அப்போது அதுக்கு பதில் ஓலையாக இந்த யமுனைத்துறைவர் பதிலளிக்கிறார். என் ஆச்சாரியர் யாருக்கும் திரை கட்ட மாட்டார். உன்னிடம் நான் வாதத்திற்கு வருகிறேன்னு ஓலை அனுப்பினானாம். இதை படித்த உடனே அரசருக்கும் அந்த பண்டிதனுக்கும் ஒரே ஆச்சரியம். ஒரு 12 வயசு குழந்தை நமக்கு இப்படி சவால் விடுகிறதேன்னு. சரி, வாதத்திற்கு வான்னு சொன்னா அப்படி உடனே வந்துடுவேனா? எனக்கு பல்லக்கும் என்னை வரவேற்பதற்கும் தயார் செய்யுங்கள், அப்போது தான் வருவேன்னு சொல்ல, இவன் அக்கியாழ்வான் எப்படி பல்லக்கிலேயே எல்லார் இடத்திலும் சுற்றினானோ அப்படியே அழகாக பல்லக்கிலேயே வந்து இறங்கினாராம் அரசபையில். இப்போ குழந்தை வந்து விட்டது, ஆசனத்திலும் அமர்ந்தாகிவிட்டது. இந்த குழந்தையோட தேஜஸை பார்த்து பாதி பேரும் மயங்கி விட்டனர். அதில் அந்த மகாராணியும் ஒருத்தி. இந்த குழந்தையோட தேஜஸை பார்த்து அரசரிடம் சொல்கிறாளாம், இக்குழந்தை கண்டிப்பாக வாதத்தில் வெல்லும் பாருங்கள்னு சொல்ல, அரசனுக்கு அது பிடிக்கலை. தன்னுடைய பண்டிதனை இவன் எப்படி வெல்வான்னு, இவன் ஜெயித்தால் இவனுக்கு பாதி ராஜ்யத்தை நான் தருவேன், இல்லை என்றால் உன்னை ஒதுக்கி விடுப்பேன்னு சொல்கிறாராம். இதை கேட்டோன்னே அரசியாருக்கு தூக்கி வாரி போட்டது. இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. வாதம் தொடங்கியது. இப்போ அக்கியாழ்வான் இது குழந்தை தானே, அதனால் முதல்ல கேட்கிறாராம், குழந்தாய், உனக்கு எந்த சாஸ்திரத்தில் உனக்கு வல்லமை உண்டு, அதிலேயே கேள்வி கேட்கிறேன்னு சொல்ல, யமுனைத்துறைவர் பதிலளிக்கிறார், நீ எந்த சாஸ்திரத்தில் வேணாம் என கேள்வி கேட்கலாம், நான் பதிலளிக்கிறேன்னு ரொம்ப மனதிடத்தோடும் சொன்னானாம். இதை கேட்டும்போதே எல்லோருக்கும் ஒரே சிலிர்ப்பாகி போய்விட்டது. முதல்ல சின்ன சின்ன கேள்வியாக கேட்டு பார்க்கிறான். இதிலேயே குழந்தைத்தானே மயங்கி விடுவான்னு பார்த்தார். இல்லை, எல்லாத்துக்கும் தக்க பதிலை அளித்திருந்தார் யமுனைத்துறைவர். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமான கேள்விகளை எல்லாம் கேட்கிறானாம். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அற்புதமாக பதிலளித்தார் யமுனைத்துறைவர். இதை கேட்ட அந்த அரசபையே ஸ்தம்பித்து விட்டது. ஒரு வழியாக அக்கியாழ்வானை வாதத்தில் வென்றார் யமுனைத்துறைவர். இது ஜெயித்தவுடனே ரொம்ப அதிகமான சந்தோஷம் ராணிக்குத்தான் போலும். ஓடி வந்து கட்டி கொண்டாள் குழந்தையை. என்னை ஆளவந்தேரேன்னு உச்சி முகந்தாளாம். அதற்கு பிறகுதான் ஆளவந்தான்ற திருநாமமும் அவருக்கு நிலைத்தது. அதோடு மட்டுமல்ல, அந்த அரச தம்பதிகள் தன்னுடைய குழந்தையாகவே ஏற்றுக்கொண்டாராம் யமுனைத்துறைவரை. அரசனும் சொன்னது போல ராஜ்யத்தை கொடுத்தான். இப்போ ராஜ்யபாலம், பல்லக்கு, பரிவாரம் அப்படின்னு ஒரே நாட்டமெல்லாம் பக்தியை விட்டு லோக சுகத்திலேயே போய்விட்டது நம் யமுனைத்துறைவருக்கு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் மணக்கால் நம்பி. ஆஹா, நம் ஆச்சாரியனும் நாதமுனிகளும் இந்த குழந்தைக்கு வைணவ ரகசியங்களெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு நம்மிடம் வாக்கு வாங்கினாரே, இக்குழந்தையோ ராஜமோகத்திலே தெளித்திருக்கேன்னு அவருக்கு ஒரே வருத்தமா. எப்படி இவரை ஆட்கொள்கிறது, எப்படி இவரை வழிநடத்துகிறதுன்னு யோசிக்கச்ச பலமுறை ஆளவந்தாரை சந்திக்க வேணும்னு பார்த்தார். ஆனால் அவரால் சந்திக்கவே முடியலையாம். அரசன் இல்லையா, அதனால் சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அப்பா அவருக்கு எல்லாமே நாட்டமெல்லாம் அரசு மீது தான் இருந்ததாம், ராஜ்யத்தின் மீது தான் இருந்தது. அதனால் இவருடைய எந்த முயற்சியும் பலிக்கவில்லை. அப்பொழுது யோசிக்கிறார், எப்படி இவரை பார்ப்பது, எப்படி இவரை நல்வழிப்படுத்துவது. இப்போ ஏதாவது ஒரு தூது வேணும் இல்லையா, அதனால் தூதுவளைக்கீரையே தூதாக அனுப்புகிறார் மணக்கால் நம்பி. தினமும் தூதுவளைக்கீரையை அரசபைக்கு தருவாராம். அதை சமைத்து அனைவரும் ஆளவந்தாருக்கு கொடுக்க அதோட ருசி அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகிவிட்டது.
தினம் தினம் அந்த தூதுவளக்கீரை 6 மாத காலம் இப்படியே கொடுக்கிறார். 1 நாள் 2 நாள் இல்லை. இப்போ அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கானது ருசி கண்டது இல்லையா? இப்போ அதை விட்டு நகர முடியவில்லை. ஒரு நாள் என்ன பண்ணாராம், சடார்னு ஒரு 3 நாள் அந்த கீரையை கொண்டு வரவில்லை. என்னடா இது, தினமும் ஒரு கீரை சாப்பிட்டு கொண்டிருந்தோம், அது இப்போது இல்லையேன்னு அவருக்கு கேட்க தோன்றுகிறது. அப்போ அங்கேருந்து சமையற்காரர்களை எல்லாம் கேட்க, அப்போது ஒருத்தர் வந்து தினமும் இந்த தூதுவளைக்கீரையை தங்களுக்காக கொடுத்தார், அதைத்தான் பக்குவம் செய்தோம், ஆனால் இப்போ என்னமோ தெரில 3 நாளாக அவரை காணும்னு சொல்ல அவருக்கு ஒரே வருத்தமாகி போய்விட்டது. எப்படியாவது அவரை சந்திக்க வேணுன்ற ஆர்வத்தில் நாதம் ஆளவந்தாரே அவரை தேட ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு வழியாக மணக்கால் நம்பி ஆளவந்தாரே வந்து பார்க்கிறார். அப்போ கேட்கிறாராம், இந்த தூதுவளைக்கீரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் நிறுத்தினீர்கள், தினமும் கொண்டு வருங்கள்னு சொல்ல, அப்போ அவர் சொல்கிறார், இது என்ன, இதை விட உன்னதமான சொத்து முன்னோர்கள் எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார்கள், நீ அதை விட்டுட்டியன்னு சொல்ல, அப்படி என்ன சொத்து, சரி அப்படி ஏதாவது இருந்தால் இங்கே கொண்டு கொடுங்கன்னு சொல்கிறாராம். அது அசைகிற சொத்து இல்லை, அசையா சொத்து, நீதான் அங்கே வர வேணும்னு சொல்ல, நேர ஆளவந்தாரை அழைத்துச் செல்கிறார். எங்கு செல்கிறார்? ஸ்ரீ ரங்கநாதன் திருக்கோவிலுக்கு செல்கிறாராம். சன்னதி முன் ஆளவந்தாரை நிறுத்தி, இதோ பார், இந்த ரங்கநாதன் தான் உன் முன்னோர்கள் உனக்காக விட்டு சென்ற சொத்து அப்படின்னு சொல்ல, அப்போ அவருடைய அத்தனை மோகமும் ஒரு க்ஷணத்தில் தூளாக உடைந்து விட்டதாம். ஐயோ, இந்த சொத்தை விட்டு லோக சுகத்திலேயே இருந்தேனென்னு ஆளவந்தார் வருத்தம் கொள்ள, அப்போ பிரார்த்திக்கிறார் ரங்கநாதனிடம். எப்படி பிரார்த்திக்கிறார்? எனக்கு எந்த யோகியதையும் இல்லை, என் தாத்தாவான நாதமுனிகளை முன்னிட்டு கொண்டு உன்னை சேவிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்கிறாராம். அப்படித்தான் நாம் எல்லாருமே ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டுத்தானே பகவானை சேவிக்கிறோம். அதை போலவே ஆளவந்தாரும் நாதமுனிகளை முன்னிட்டு கொண்டு ரங்கநாதனிடம் பணிய ரங்கநாதனும் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, நாதமுனிகள் சொன்னது போல ஆளவந்தாருக்கு எல்லா வேத சாஸ்திரங்களையும் வைஷ்ணவ ரகசியங்களை எல்லாம் மணக்கால் நம்பிகள் போதிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஒரு வழியாக ராமானுஜர் திருமேனியானது இருந்ததில்லையா நாதமுனிகளிடம், அந்த பவிஷ்யதாச்சாரிய திருமேனியும் ஆளவந்தாரிடம் வந்து சேருகிறது. இப்போ ஆளவந்தாருக்கு நிறைய சீடர்கள் இருக்கிறார்கள். பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமலையாண்டான், பெரிய திருமலை நம்பின்னு நிறைய பேர் இருக்கிறாராம். அதில் திருக்கோட்டியூர் நம்பின்னு தன்னுடைய அந்தரங்க சீடரானவருக்கு இந்த ராமானுஜருடைய அர்ச்சா திருமேனியையும் கொடுக்கிறார் ஆளவந்தார். தன்னுடைய ஒவ்வொரு சீடர்களிடமும் ஒவ்வொரு ரகசியார்த்தத்தை நல்ல முழுமையாக சொல்லி கொடுத்திருந்தாராம். இப்படி இது ஆளவந்தாருடைய கதையோட சிறு சுருக்கம். இனி தொடர்ந்து அடுத்த பகுதியில் நம்ம ராமானுஜருடைய திருவவதாரமும் அவருடைய சரித்திரத்தையும் தொடர்ந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே